ஒரு இளவரசனும் சாதாரண பொண்ணு வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க முடியுமா தான் இந்த படத்தோட கான்செப்ட்டு. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் வந்து அதாவது எந்த படம்னா ராயல் ட்ரீட்மெண்ட் இந்த 2022 ரிலீஸ் ஆன படம் வந்து இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் வந்து இந்த படத்தை வந்து நம்ம சீக்கிரம் பார்த்துடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் வந்து நம்ம ஹீரோயின் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து யாருன்னு என்னன்னு தெரியாதவங்களுக்கு வந்து நம்ம சாக்லேட்டு கிஃப்ட்டு அது மாதிரி தந்துட்டுருக்காங்க. சின்ன குழந்தைங்களுக்கு ஃபுட்டு வாங்கி தந்துட்டுருக்காங்க. எப்படி வந்து இவங்க வந்து ஒரு நம்ம ஹீரோட வேலை பார்த்திங்கன்னா வந்து சலூன் கடை வச்சுருப்பாங்க. அந்த சலூனில் வந்து நிறையா மின்சாரத்தை போட்டு அடிச்சிட்டாங்கட்டிருக்கு, யூஸ் பண்ணிட்டாங்கட்டிருக்கு ஒரே டைமில். அதனால் வந்து ஃபயர் ஆகிடுது, ஃபுல்லாக ஷார்ட்டேஜ் ஆகிடுதாட்டிருக்கு. அங்கே ஒரு பாட்டி வர நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பாட்டியை எப்படியே காப்பாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கால் பண்ணி எல்லாருமே பார்த்திங்கன்னா பிரச்சனை ஆகிடுச்சு. இப்போ இங்கே 2 பேர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்கட்டிருக்கு. அவங்களுக்கு இப்போ வந்து பிரச்சனை சம்பளத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோயினை என்னடா பண்ணுறது இப்படி ஆகுது அப்படின்னு பசிட்டு இருக்கும்போது இனிமேல் என்ன பண்ண போகிறோம். அதுக்குள்ள வந்து ஒரு ரவுடி போய் வந்துடுறான். உப்புவெல்லாம் ஏறிச்சிட்டிங்களா, இது சரி பண்ணுறதுக்கு வந்து 75,000 ஆகும், சீக்கிரம் தாங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோயின் வந்து படிக்கிறதுக்காக அப்புறம் வெளிநாடு சுற்றி பார்க்கறதுக்காக வந்து நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சுருப்பாங்க. இந்த காசை வந்து அவனுக்கு அழுதுட்டாங்க. 25,000 செலவாகிற இடத்துல வந்து இவன் 75,000 வாங்கிட்டு போகிறான். இது எங்கே போய் முடியும் நமக்குன்னு தெரில. நம்ம ஹீரோன்னு போயால் தொலைதுன்னு இவன் தோற்றி விட்டுறாங்க, போய் சரி பண்ணிட்டுவான்னு. அதுக்கப்புறம் நான் வாங்கிட்டு வந்து சந்தோஷமாக அவங்க கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே இந்த ஒரு இலவசம் காட்டுறாங்க. இந்த நம்ம இலவசம் பக்கத்து நாடு இலவசம் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இலவசன் கல்யாணம் நடக்குது. கல்யாணத்துக்கு வந்து நம்ம இலவசனுக்கு வந்து எப்போ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இலவசன் வந்து முடி வந்து கொஞ்சம் சீர்திருத்தமாக இல்லையா, கொஞ்சம் வளர்ந்த மாதிரி இருக்குதாட்டிருக்கு. அதனால் அவருக்கு மேனேஜர்கிட்ட வந்து போய் எனக்கு முடி வெட்டுறவங்களை கூப்பிட்டு வா அப்படின்னு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணு அப்படிங்கிறாங்க. அவர் வந்து ஓகே சார் நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை எடுத்து நெட்டில் வந்து ஒரு சலூன் ஷாப் வந்து புக் பண்ணுறாங்க. மாறி போய் நம்ம ஹீரோயின் கடைக்கு வந்து அதாவது ஹீரோயின் சலூன் ஷாப்புக்கு வந்து புக் ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அவருக்கு வந்து நம்பலை, என்ன போய் சொல்கிறீங்களா விளையாடுறீங்களா என்கிட்ட வேலைக்குன்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் அவர் மேனேஜர் தான் பேசுகிறான்னு சொல்லி அவங்க ஒத்துக்கிறாங்க. சார் நாங்கள் வந்து அங்கே வந்து சேர்ந்தோம்னா காசு ரொம்ப அதிகமாகும், நாங்களே வந்து செய்கிறோம்ல அப்படின்னால ஓகே சார். அவர் வந்து இலவசர் வந்து $500 தராராமா, அதாவது இந்தியன் மதிப்பு பற்றி 35,000 தராராமா சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து அடிச்சதாக லக் பாச்சுன்னு கிளம்பிடுறாங்க. இங்கே வந்து பார்த்தா நிறைய பேர் அங்கே ஹீரோயினை ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இவங்க தான் வந்து பெரிய ஆளுன்னு. அப்புறம் மெல்லமாக தான் தெரியுது இவங்க டம்மி பீஸ்னு. அப்படியே லூஸ் விட்டுறாங்க. உள்ளாவே பார்த்தா நான் மேனேஜர் வந்து காட்டுறாங்க. மேனேஜர் 2 பேசுகிறாங்க, நான் சார் முடிவிட்டு வந்திருக்கேன்னு. அதுக்கப்புறம் வீடு பார்த்தா சும்மா அரண்மனையாட்டு இருக்குது, அப்பார்ட்மெண்ட்டு அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்குமே கழுவிடுறாங்க, ஹீரோயினை பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இலவசருக்கு வந்து முடிவெட்ட கொண்டுட்டாங்க. முடிவெட்டும் போது வந்து நம்ம இலவசர் தொட்டால் மட்டும்தான் அவங்களால முடிவெட்ட முடியும். அதாவது இலவசர் வந்து அந்த பொண்ணை தொட்டணும், இல்லைன்னா ஒரு வேறு மாதிரி தப்பாயிரும். அப்புறம் வந்து கைது பண்ணிடுவாங்க அந்த பொண்ணை. அதனால் வந்து இது வந்து ஒரு ராஜ பறவையோட வழக்கம் மாட்டிருக்கு. அதனால் வந்து நம்ம இலவசரே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த பொண்ணை தொடுறாரு. அந்த பொண்ணு வந்து ஓகே சார் இனிமேல் முடிவெட்டலாம் அப்படின்னு வந்து அந்த பொண்ணு வந்து ஒத்துக்கு. அப்படி முடிவெட்டிருக்கும் போது அந்த வீட்டில் வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து வராங்க, டிஃபன் கொண்டு டீ கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்கள என்ன பேசங்கிட்டு. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் பாராட்டப்பட்டு டிஃபன் வந்து கீழே கொட்டிடுறாங்க. கொட்டினோடனே அங்கே ஒரு ஆண்டி வந்து அவங்களுக்கு என்ன பேனை திட்டி கொஞ்சம் அது மாதிரி பேசிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒன்றும் தாங்க முடியல. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் போய் ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு இப்போல்லாம் ஆக்ஷன் நடக்க சகஜம் தான் அப்படின்னு வந்து வந்துடுறாங்க. வந்து நம்ம ராஜகுமார்கிட்ட வந்து இப்படிலாம் நடந்துக்கிறாங்க, இதெல்லாம் கேட்க மாட்டியா, என்ன தண்டத்துக்காக இருக்கா அப்படின்னு வந்து நம்ம ராஜகுமார் முன்னாடி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜகுமார் வந்து முடிவெட்டாதே போடுறாங்க, கொஞ்சம் அரைக்குறையை வெட்டி விட்டு போயிடுறாங்க. இனிமேல் தான் நீயே வெட்டிக்க முடிய அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. நம்ம அவங்களும் வந்து கிளம்பிடுறாங்க. என் மூஞ்சியில் முழிக்காத, என்னடா ட்ரெஸ் போட்டிருக்காங்க நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஏன்னா நம்ம ராஜகுமார் பார்க்குறான், இந்த ட்ரெஸ்ஸை அவனுக்கும் பிடிக்காது, இருந்தாலுமே அவன் போட்டிருப்பான், ஏன்னா எல்லாருமே நல்லாக்கான்னு சொல்கிறதுனால. இந்த பொண்ணு மட்டும்தான் உண்மையாக சொல்லியிருக்கு. அப்படியே வந்து கட் பண்ணால் அந்த அவங்க சலூனுக்கு போயிட்டாங்க. என்னடா 35,000 என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது நான் காசெல்லாம் வாங்கலை, அங்கே நடந்துக்கிட்டு விதமே வந்து பிடிக்கல அப்படின்னு சொன்னாலுமே நீ உருப்பட மாட்டேன் அப்படின்னு வந்து அவங்க திட்டுறாங்க. அப்புறம் எதுக்கு அங்கே போனேன், எல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிண்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் திடீர்னு பார்த்தா வந்து நான் ராஜகுமார் வந்து நிற்கிறேன். சாரி நான் பொண்ணு ரியாக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து என்னை மன்னிச்சிருங்க, முடி எப்படி வெட்டாதே போயிட்டீங்க, கொஞ்சம் வெட்டி விட முடியுமா அப்படின்னு கேட்குறான். சரி நான் முடி வெட்டுறேன் வந்து கொஞ்சம் வெட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து முடியை எப்படி சூப்பராக வெட்டிடுறாங்க. நம்ம ராஜகுமார் வந்து இன்ஃப்ரெஸ் ஆகிட்டான். அதுக்கப்புறம் வந்து ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது வந்து அந்த ஹீரோயின் வந்து அவங்களும் போகிறாங்க, கூடயே போகிறாங்க. நானும் பக்கத்தால் தான் போகிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அங்கே 2 பேரும் போகிட்டு இருக்கும்போது அவங்க காரு, அதாவது நம்ம ராஜகுமாரன் கார் வந்து பின்னாடி வந்துட்டுருக்கு. அவங்க நடந்தால் மூவ் ஆகுது, அப்படி நின்னா நிற்கிது, அது மாதிரி வந்து வந்துட்டே இருக்குது. அவங்க வந்து கேட்குறாங்க
என்ன உங்கள் கார் பின்னாடியே வந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்கும்போது சரி வா ஓடலான்னு பார்த்தா அந்த கார் வந்து ஸ்பீடாக மூவ் ஆகுது. 2 பேரும் அப்படியே ஃபன் பண்ணுறாங்க. ஃபன் பண்ணிட்டு இருக்கும்போது சரி அப்படியே நான் ராஜகுமார் கிளம்புறேன் அப்படின்னு வந்து நம்ம ராஜகுமார் வந்து சந்தோஷமாக இருந்ததே இல்லை. இந்த பொண்ணை பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கேன். அப்படி சீன் கட் பண்ண வந்து அந்த ராஜகுமார் வந்து அங்கேருந்து கிளம்புறான். அந்த காரில் ஒரு மாதிரி கிளம்புறான். அப்புறம் வந்து இந்த ராஜகுமார் நம்ம இளவரசர் வந்து கல்யாணம் பண்ணி சொன்னான்ல, அவங்க பொண்ணு வந்து காட்டுறாங்க. இந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அந்த நம்ம ராஜகுமார் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து இவங்க அதாவது அந்த பொண்ணோட அவங்க அம்மா தான் என்னிடத்து கல்யாணம் பண்ணி ஆகும்னு வந்து கங்கணம் கட்டிட்டு வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ராஜகுமார்னு வந்து பிஏ வந்து அதுக்கப்புறம் எல்லாமே ஏற்பாடு பண்ணுறாரு. அந்த பொண்ணுக்கு வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க, அதாவது முடிவெட்டணுமாம்மா. அதனால் வந்து வீசா வந்து கேன்சல் ஆகிடுச்சு முடிவெட்டுற பொண்ணுங்களுக்கு. அதனால் வந்து அதனால் வந்து நம்ம ஹீரோயினோட சலூன் வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சலூனில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வரான். வந்து ஒரு அனாதை ஆசிரமம் வச்சு இருப்பான், அதாவது குழந்தைகள் ஆசிரமம் வந்து. எனக்கு அப்புறம் வந்து அந்த குழந்தைகள் ஆசிரமம் வந்து பார்க்குறது வந்து நீங்கள் தான் அப்படின்னு சொல்ல உடனே அவங்க சந்தோஷப்படுறாங்க. நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா வந்து ஒத்துக்க மாட்டேறாங்க. நீ பார்த்துக்கிட்டா அப்புறம் கடையார் பார்க்குறது அப்படின்னு சொல்லி வந்து அவனை துரத்தி விட்டுறாங்க. ஒரு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலுமே நம்ம பொண்ணு வேணும் இல்லையா கடையை பார்க்கறதுக்கு. அப்படி சீன் வந்து கட் பண்ணால் நம்ம மேனேஜர் வந்து கொடுக்குறாங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க. வேலைக்கு வந்துடுங்கம்மா, முடி வெட்டணும், ஃபேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அம்மா அப்படி கன்வின்ஸ் பண்ணி வந்து கிளம்பிடுறாங்க. 3 பேருமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த போகிற வழியில் வந்து அந்த இயற்கை அழகு கடல் அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அவங்க வந்து போய் சேர்றாங்க. போயிட்டு இருக்கும்போது எங்களுக்கு ரொம்ப செலிப்ரேட்டாக பண்ணுறாங்கன்ட்டுருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்க கை காட்டுறாங்க ஃபன்னுக்கு. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, நமக்கும் தெரில. அப்புறம் வந்து உங்களுக்கு இனிமேல் தெரியாட்டிருக்கு, நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளவே பார்த்தா எங்கள் அப்பா அவர் வந்து சித்தி கேட்டுறாங்க. அதாவது எங்கள் அம்மா வந்து இறந்துட்டாங்கட்டுருக்கு, அவர் வந்து இன்னொரு பொண்ணை கழிட்டான்ட்டுருக்கு. ஓகே, இந்த பக்கம் வந்து உங்கள் ரூம் போய் பாருங்கள் அப்படின்னு காட்டும்போது நம்ம மேனேஜர் வந்து ரூமை காட்டுறாரு. இந்த ரூம் வந்து சூப்பராக இருக்குது, இலவச தங்க மாதிரி ரூம் மாதிரியாக இருக்குது. இந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலைக்காரங்க இருப்பாங்க. அந்த வேலைக்காரங்க பேர் அதில் ஊர் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஒரு சராசரி மனிதன் மாதிரி அவங்ககிட்ட பழகுறாங்க. இதை பார்த்து அந்த மேனேஜருக்கு வந்து இப்படியெல்லாம் நல்லவங்க இருப்பாங்கன்னா வந்து மேனேஜருக்கே ஒரு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அப்படியே வந்து அங்கே இருந்தாங்க அந்த 2 பேர். அவங்க 2 கட்டில் பிடிச்சிட்டாங்க, இந்த கட்டில் உனக்கு அந்த கட்டில் எனக்குன்னு. நான் அந்த ஹீரோயினுக்கு வந்து நான் எங்கே படுப்பேன் அப்படின்னு கேட்கும்போது மேனேஜர் வந்து வாங்க நான் உங்களோட ரூம் காட்டுறேன், தனி ரூம் இருக்குது அப்படின்னு வந்து மேனேஜர் கூப்பிட்டு போகிறாரு. அங்கே பார்த்தா எங்களுக்கு ரூம் பிடிச்சிருது, ரூம் வந்து சூப்பராக இருக்குது. அப்புறம் வாங்க மொட்டை மாடி பார்க்கலாம் பார்த்தா அங்கே ஃபுல்லாக இயற்கை அழகாக இருக்குது, அதை ரசிச்சுக்கிறாங்க. அப்படியே சீன் கட் பண்ணால் வந்து அங்கே வந்து அந்த ராஜகுமாரோட அப்பா இருந்தாங்கள்ல, அவங்க வந்து ராஜகுமார்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ராஜகுமார் சொல்லியிருப்பாங்கன்னா நான் வந்து எக்கனாமிக்கலுக்கு வரேன், அதாவது பொருளியலுக்கு வந்து என்னை வேலை செய்கிற விடுங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சீன் கட் ஆகுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த 2 பேர் வந்திருந்தாங்க, பார்த்தீங்க 3 பேர் வந்திருந்தாங்க. உங்களோட திறமையை வந்து பார்க்கணும், நீங்கள் எப்படி முடி வெட்டிங்கன்னு பார்க்கணும். அதனால் வந்து ஆளுக்கு ஒருத்தரை செலக்ட் பண்ணிவிட்டு வந்து முடி வெட்டுங்க அப்படின்னு காட்டுறாங்க. அவங்களும் வந்து செலக்ட் பண்ணிக்கிறாங்க. செலக்ட் பண்ணி முடி வெட்டும் போது நம்ம ஹீரோயின் வந்து கரெக்டாக வெட்டி அழகாக காமிச்சிட்றாங்க. இவ்வளோ செலக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோயின் 2 பேர் வந்திருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க வேறு ரொம்ப கந்தர்வாமல் வெட்டி வச்சுட்டாங்க. அவங்க 2 பேரும் அழுகுறாங்க, எனக்கு இப்படி வெட்டி வச்சுட்டாங்களேன்னு. அவங்க வந்து ஆனது கண்ணீர் போல அப்படின்னு அவங்க 2 பேரும் நினைக்கிறாங்க. உங்களுக்கு வந்து நிறைய ப்ராக்டிஸ் தர வேண்டியது இருக்குது அப்படின்னு வந்து அவங்க அந்த ஆக்டின்னு சொல்லும் போது இவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து கிளம்பிடுறாங்க அங்கேருந்து. வந்து உங்கள் ஸ்கூலில் சேர்த்த போகிறேன், அதாவது முடியேற்ற ஸ்கூலில் வந்து சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து அந்த வெளியே சுற்றி பார்க்கலான்னு போகிறாங்க. அங்கே ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது எல்லா ஃபேஸுமே. இந்த ரயில் ட்ராக் கிளாஸ் பண்ணும்போது அங்கே ஃபுல்லாக மிடில் கிளாஸு அது மாதிரி ஏரியாவாட்டிருக்கு. ரொம்ப புவரஸ்ட் ஏரியா, புவரஸ்ட் டிப்பிக்கல் வாழ்கிற மாதிரி ஒரு ஏரியாவாட்டிருக்கு. அங்கே போகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே சீன் அப்படியே கட் ஆகுது. அதுக்கப்புறம் அங்கே என்னென்ன பண்ணாங்க அதெல்லாமே அந்த சீனை காட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவங்க 2 பேருக்கு வந்து நிறைய ப்ராக்டிஸ் கொடுத்துருப்பாங்க. முடியை எப்படி வெட்டுறது, அதாவது ஆளே இல்லாத எப்படி முடி வெட்டுறது, முடியை இந்த ஸ்டைலில் வெட்டுறது எப்படி கற்றுக்கிட பிடிக்கும்னு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம இளவரசருமே அவங்க கட்டிப்பாளைய பொண்ணு வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அங்கே ஸ்வீட்டெல்லாம் அவங்க செஞ்சு கொடுத்துட்ருப்பாங்க. அங்கே வேலை செய்யங்களுக்கு எல்லாருமே முன்ன பின்னே தெரியாது கொடுத்துட்ருப்பாங்க. நம்ம ஹீரோவுமே அந்த கட்டிக்கு போட பொண்ணு வந்து சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிம்பாங்க. அப்படி வந்து நம்ம ஹீரோ சொன்னாலுமே சந்தோஷமாக இருக்குது, ஏதாவது சின்ன சந்தோஷம் அப்போவே. அதுக்கப்புறம் சீன் அப்படியே கட் பண்ணால் வந்து நம்ம ஹீரோயின் வந்து 2 பேர்த்துக்கிட்ட போய் வாங்க வெளியே சுற்றி பாட்டு போடலாம் அப்படின்னு கேட்கும்போது நான்லாம் இல்லைப்பா, என்னையே ஸ்கூலில் சேர்த்துறாங்களாம்மா, நானே அதுக்கு என்ன பண்ணுறது இருக்க போகிறேன், நீ ஏன் எனக்கு கூப்பிட்ற அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுமே சரி வரமாட்டாங்கன்ட்டு அப்படின்னு போய் அந்த மேனேஜர்கிட்ட போய் எப்படி அந்த கையில் வந்து ஐஃபை பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த நேரத்துலையா வேணாம் அப்படின்னாரு. எனக்கே நான் போகுது, இல்லை எனக்குன்னு பிரச்சனை தான், நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிடுறாங்க. வெளியே போய்ட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து பார்க்குறாங்க.
சார் இந்த மாதிரி நல்ல பொண்ணு நம்ம எங்கேயுமே பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லும்போது சரி நான் போய்ட்டுறேன் அப்படின்னு நம்ம ராஜகுமாரன் சொல்கிறாரு. அப்புறம் வந்து வெளியே வந்து பார்த்தா நம்ம ராஜகுமாரன் வந்து கொஞ்சம் நார்மலான பீப்புள் வராரு, இல்லை கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா. அப்புறம் வந்து ரெண்டு பேர் வெளியே போகிறாங்க. வெளியே பார்த்தா இங்கே யாருமே இல்லை. நான் சொன்னேன்னா இல்லையா இந்த நேரத்தில் வந்து எல்லாம் தூங்கியிருப்பாங்க, அதனால் அப்படின்னு வெளியே வர வேண்டாம்னு சொன்னேன். அப்புறம் வந்து இந்த இடம் இல்லை, நான் ஒன்று இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து ரயில் ட்ராக் தாண்டி வந்து அந்த நம்ம ராஜகுமாரனை கூப்பிட்டுருவாங்க. நம்ம ராஜகுமாருக்கு வந்து ஒரே பயமாக இருக்குது, இப்படியெல்லாம் வந்ததே இல்லை தனியாக, அதுவும் இல்லாத இந்த இடத்துக்குலாம் வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க வீட்டில் அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல வா எங்களோட தானே வர, இங்கே ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கிறாங்க, இங்கே காசு மட்டும்தான் இல்லை இருந்தாலும் சந்தோஷம் வந்து ஃபுல்லாக இருக்குது, ஃபுல்லாக ஃபன் பண்ணிவிட்டு எல்லாமே இருக்குது, துணியெல்லாம் அங்கேயே காய போட்டுக்கிறாங்க, ஒரு லோக்கலாக எப்படி சந்தோஷமாக இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ராஜகுமாரனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அங்கேயே டான்ஸ் ஆடுறாங்க. நம்ம ராஜகுமாருக்கு அவ்வளோ டான்ஸ்லாம் தெரில, இருந்தாலும் வந்து ஆடுறான். நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஒரு பாட்டு வருது, பாட்டு ரொம்ப உலகமாக போயிட்டுருக்கு. அப்படியே சீன் கட் பண்ணால் வந்து ரொம்ப அங்கெல்லாம் கஷ்டப்பட்டுருக்குறாங்க இல்லையா. அங்கே ஒரு பிள்ளைய பார்க்குறான். அங்கே வந்து அவங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு வந்து எங்கேம்மா இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து ஸ்கூலில் தங்கியிருக்கேன். ஸ்கூலுக்கு போய் பார்த்தா வந்து அங்கேயே காலேஜ் சொன்னு படிக்கிறாங்க, அங்கேயே நைட்டு தூங்குறாங்க, ஒரு டேபிள் இல்லை, சேர் இல்லை, அது மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாத மாதிரி இருக்குது. அப்புறம் எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கும்போது இங்கே தான் படிக்கிறேன், இங்கே தான் தூங்குறேன் அப்படிலாம் சொல்லும்போது நாம் எதாவது ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து இங்கெல்லாம் வந்ததே இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நாம் ஏன் அந்த பொண்ணுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடாது, என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஓகே நானும் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாரு. இங்கே வந்து பார்த்தா வந்து அந்த ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்களா, நம்ம ஹீரோ வந்து அந்த ஹீரோயினே பார்த்துட்டு இருப்பாங்க. என்னைய இப்படி பார்க்குற விட்டா தின்றியாட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இல்லை கண்ணில் என்னமோ ஒழிஞ்சிருச்சு அப்போ தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் போய் படுத்தோடனே அடுத்த நாள் காலையில் வந்து அந்த அப்பாவும் சித்தி எங்கே கொண்டுக்கிறாங்க பாருங்கள். அப்புறம் நம்ம ஹீரோ வந்து பண்ணாலும் நான் உங்களோட வந்துட்டாப்பா, அதாவது அந்த அரசியல் வந்துட்டா அப்படின்னு கேட்கும்போது அரசியல்லாம் வேணாப்பா, நீ ஒழுங்கு போய் அந்த கல்யாணத்துக்கு வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம இளவரசர் வந்து அந்த புவர் வேப்புக்கு ஏதாச்சும் பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே சீன் கட் ஆகுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பேர் இருந்தாங்க பார்த்தீங்களா, ரெண்டு பேருக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு டீச் பண்ணிட்டு இருக்கிறாங்க, என்னென்ன பண்ணணும், எப்படி முடிவெட்டணும், அது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கல்யாணத்தப்ப எப்படி நிற்கணும், எப்படி போஸ்ட் கொடுக்கணும், அது மாதிரி வந்து ஒரு ஷூட்டிங் போயிட்டுருக்கு, என்னென்ன பண்ணணும் அப்படின்னு. ஒரு ராஜ வீட்டு கல்யாணம் இல்லையா, அதனால் அப்படி பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு, அதாவது நம்ம ஹீரோயின் வந்து நம்ம செக்யூரிட்டி கிட்ட வந்து இதை நான் ஒரு 4 நாள் யூஸ் பண்ணிக்கலாமா, நான் வந்து ஏழை பொண்ணுங்களுக்கு வந்து போஸ்ட் அடித்து கொடுக்கலான்ட்டு இருக்கேன், எங்களால் முடிஞ்ச உதவி பண்ணணும்னு, அதனால் வந்து இந்த ரூம் வந்து 4 நாளைக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் தாராளமாக எடுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து நான் வந்து ஒரு கேக் செய்யணும், அதனால் வந்து நீங்கள் எல்லோரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க, ஜாலியாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ திடீர்னு பார்த்து நம்ம மேனேஜர் வந்துடுறாரு. மேனேஜர் வந்து முறைக்கிறாரு. அது என்னென்னு பார்த்தா அவர் வந்து அந்த பொண்ணோட சேர்ந்துட்டு வந்து அவர் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறாரு. இதெல்லாம் பார்த்தா நம்ம மேனேஜர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பல வருஷத்துக்கு அப்புறம் அந்த மேனேஜர் வந்து ஒரு சிரிப்பு முத்தாக்குது அவரோட முகத்தில் தெரியுது. அப்படியே சீன் கட் பண்ணால் வந்து அந்த புவர் பீப்புளுக்காக ஒரு மேப் போட்டுருக்காங்க, அதாவது வீடு கட்டலாம் அப்படின்னு வந்து இவங்க சொல்கிறாங்களாட்டிருக்கு. அப்படியே கட் பண்ண வந்து எனக்கு வந்து கல்யாணத்தில் வந்து நிறையா எனக்கு இன்ட்ரெஸ்டெல்லாம் இல்லை, என்னோடய இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு பிஸ்னஸ் தான் அப்படின்னு கேட்கும்போது என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து நாய் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏதோ ஒரு நாய்க்கு ஏதோ பேக் தைச்சு போடுறாங்களாமா, ஏதோ ஒரு வேறு தனியாக பிஸ்னஸ் மாதிரி இருக்குது. இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து ஓகே சூப்பராக இருக்குது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம ஹீரோயின் வந்து தன்னோட முடிஞ்ச கிஃப்ட்டு, அதனால் அவங்க கொடுத்த கிஃப்ட்டு அது மாதிரிலாம் வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து பார்க்குறாங்க, நம்ம ஹீரோவை பார்க்குறாங்க, உங்களால் முடிஞ்ச கிஃப்ட்டை தரமான்னு கேட்குறாங்க. வா தரேன்னு கூப்பிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த ஆண்டி வந்து 2 பேர்த்துக்கு வந்து டெஸ்ட்டு வைக்கிறாங்க, கரெக்டாக வெட்டிடுறாங்களா முடி அப்படின்னு. அவங்க 2 பேரும் எப்படி முடி வெட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொன்னாலுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, ஓரளவுக்கு பரவாயில்ல சொல்லிட்டாங்களே அப்படின்னு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த வேஸ்ட்டாக போட்டிருப்பாங்க இல்லையா சேரு, அந்த மாதிரி அது மாதிரி தராரு. இது நம்ம நல்லா ஏற்றிட்டு வந்து கிளம்புறாங்க, அந்த போர் பயிர்கள் இருக்க வீட்டுக்கு வந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோக்கு வந்து அங்கே தான் 2 பேரும் வந்து ஒரு மாதிரி பேசுகிறாங்க, லவ்வாக பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த பொண்ணோட எங்கள் அம்மா வந்து ஏதாவது நோட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, கண் வச்சுட்டு சரி எங்கள் மேலே ஒரு கண் வைக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அந்த சேரு அந்த ஃபர்னிச்சரெல்லாம் போய் கொடுத்து வராங்க அந்த பீப்புள்ஸுக்கு, அது மாதிரி இருக்கிற இடத்துக்கெல்லாம் போய் கொடுக்குறாங்க, அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அப்படியே சீன் கட் பண்ணால் வந்து இங்கே 2 பேத்துக்குள்ள அப்படியே கெமிஸ்ட்ரி வந்து ஒர்க் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் வந்து இங்கே இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கு பசங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம ஹீரோயின் வந்து முடிவெட்டி விட்றாங்க காசே வாங்காமல். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பையன் வந்து நான் வெட்ட மாட்டேன்னு சொல்லி விளையாண்டுருப்பேன், வாடா வந்து வெட்டுறா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோயின் வந்து
அங்கே சரி லைட்டாக வந்து நம்ம ஹீரோட முடி கலந்துருக்கும். அது ரெடி பண்ணும்போது டப்புன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துடுறாங்க, ஒரு பிக்கில் எடுத்துடுறாங்க. அதை வந்து அப்படி நியூஸ் பேப்பரில் போட்டு வைரல் ஆகிடுது ஃபுல்லாக, நாடு ஃபுல்லாக. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப ஷாக்காகிறாங்க. எங்கள் அப்பா பார்த்துட்டு வாயை பழக்கிறாரு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பொண்ணு இங்கே இருக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு அவளை வேலையை விட்டு தூக்கி மேனேஜர் சொல்லிடுறாங்க. மேனேஜரும் வந்து வேலையை விட்டு தூக்கிடுறாங்க, வேறு வழி இல்லை. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ வந்து தேடுறான் எப்படியாச்சும் வீட்டில் இருக்க வைக்கணும்னு. பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து வெளியே கிளம்பிட்டுக்கிறாங்க, அதாவது ஊருக்கு கிளம்பிட்டுக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து எங்களோட பேசிடாத அப்படின்னு வந்து நல்லா குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நம்ம மேனேஜர் வந்து ஒரு நாள் தடுக்க முடியல. நம்ம ஹீரோ வந்து ஒன்றும் நடக்கல, நான் பார்த்துக்கிறேன் உள்ளவா அப்படின்னு சொல்லும்போது வந்து இல்லை கிளம்பிடுறேன், இல்லை செட் ஆகாது அப்படின்னு வந்து கிளம்பிடுறாங்க. நம்ம மேனேஜர் வந்து சொன்ன வாக்கை வந்து காப்பாற்றணும் இல்லையா, அதனால் வந்து அமுச்சுட்றாரு. அப்புறம் வந்து மேனேஜர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, ஒரு நல்ல பொண்ணு வந்து வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னு. அப்புறம் வந்து நம்ம இந்த பிரச்சனையில் வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. என்னடான்னு பார்த்தா அவங்க வச்சு சலூன் கடை வந்து ஃபுல்லாக எரிஞ்சு வச்சுட்ருக்கு. இந்த நம்ம ஹீரோனுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில, இங்கே இப்படியே போச்சு அங்கே அப்படியே போச்சு, ரெண்டு பேர் தவிக்கிறாங்க என்னடா பண்ணுறதுன்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ராஜகுமாரன் வந்து அவங்க அப்பாட்ட போய் எனக்கு கல்யாணத்தை வந்து நிறுத்தி, எனக்கு இஷ்டம் இல்லை, முதல்ல கல்யாணத்தை நிறுத்தின்னு சொல்லும்போது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கல்யாணத்தை நிறுத்திடலாம், ஏன்னா நம்மக்கிட்ட சொத்து இல்லை, நீ வந்து அரசியலுக்கு வரும்போது சொல்லிட்டு இருந்தீல, இருந்தாலும் வந்து நம்மக்கிட்ட வந்து சொத்து இல்லை, அதனால தான் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து உனக்கு அரசியலுக்கே வேணாம் தானே, நம்மகிட்ட வந்து கஜனாவே இல்லை, எல்லா கஜனாவும் வந்து அந்த பொண்ணோட அவங்க அம்மா கிட்ட தான் இருக்குது, அதனால் வந்து அவங்க இன்றைக்கி கல்யாணம் பண்ணிக்கு தான் ஆகணும், இல்லைன்னா நம்ம சொத்து வராது, நம்ம வந்து ராஜ்யத்தை நடத்த முடியாது அப்படின்னு சொல்லும்போது வந்து நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஷாக்காகிறான். என்னடா இப்படி பண்ணி வச்சுக்கிறியே அப்படின்னு கேட்கும்போது வந்து அந்த ஏழை மக்களுக்கு வந்து இருக்கிற இடமெல்லாம் அவங்கக்கிட்ட தான் இருக்குது, அதனால் வந்து அவங்க கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா இந்த ஏழை மக்கள்லாம் அவ்வளோதான், அங்கே ஃப்ளாட் கட்ட போகிறாங்க, ஃப்ளாட் கட்டி அந்த ஏழை மக்களுக்கு தரப்போகிறது இல்லை, இதெல்லாம் நான் வந்து பேசி சரி வேணலான்ட்டு இருக்கேன், அதனால் வந்து ஒழுக்கமா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து ஒன்றும் சொல்ல முடியல. அதனால் அந்த ஹீரோ வந்து ஒத்துக்கிறான், வேறு வழி இல்லை, அந்த ஏழை மக்கள் வந்து வாழ்க்கையை பார்த்தாகணும் அப்படின்னு வந்து ஒத்துக்கிறான். அப்படி நம்ம ஹீரோ ஓகேப்பா அப்படின்னு வந்து கிளம்பிடுறான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கல்யாணம் பண்ண ரெடி பண்ணுறதுக்கு வந்து 2 பேர் வராங்க, வந்து கூப்பிட்டு விட்றாங்க வந்து ரெடி பண்ணுங்கன்னு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு வந்து அந்த கல்யாணம் பண்ண வந்து ரெடி பண்ணிடுறாங்க, சூப்பராகிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இளவரசர் வந்து ரெடி பண்ணுறாங்க. இளவரசருக்கு வந்து ஒரு கல்யாணத்தை வந்து தொப்பி போடுவாங்களாமா. தொப்பி போடுறதுக்கப்புறம் எப்படிக்கு நல்லாக்குன்னு கேட்கும்போது நம்ம மேனேஜர் வந்து எப்பவுமே சொல்லுவார், நல்லாக்குதா இல்லையோ நல்லாக்குது அப்படின்னு சொல்லிடுவார். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசு விட்டு பேசுகிறாரு. இந்த மாதிரி நான் வந்து 18 வயசுக்கு முன்னாடி, அதாவது 18 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இங்கே வேலைக்கு வந்தேன், நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருந்தேன், லவ்வாக வேலையான்னு பார்க்கும்போது எனக்கு வேலை தான் வந்து முக்கியமாகப்பட்டுச்சு, இருந்தாலும் வந்து இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கேன் மனசளவில் அப்படின்னு சொல்லும்போது வந்து நம்ம ஹீரோக்கு வந்து ஒரே என்னடா அது இப்படி ஷாக்கிங்காக சொல்கிறான்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோக்கிட்ட வந்து முதல்ல தொப்பி கழட்டுறா நல்லாவே இல்லை அப்படி வந்து உண்மையாக சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல பையனை வந்து வளர்த்ததுக்காக ரொம்ப பெருமைப்படுறேன், சின்ன வயசில் வளர்த்தணும் இல்லையா, அதனால வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு வந்து ஒரே ஷாக்கிங்காக இருக்குது, என்னடா இது தொப்பி நல்லா இல்லையா, அதாவது சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு முன்னாடியே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து நீ வந்து என்ன மாதிரி ஆயிராத, உனக்கு பிடிச்ச பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்க, போய் அந்த பொண்ணோட பேசு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. கொஞ்சம் மனசு மாதிரி பேசுகிறாரு. இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோக்கு வந்து ஒரே ஃபீலிங் ஆயிடுது. இவர் இப்படி பேசினோடனே நம்ம ஹீரோக்கு வந்து ஒரே சந்தோஷமாக இருக்குது. அதனால் வந்து நான் எங்கள் அப்பாட்ட போய் சொல்லலாம் முடிவு எடுத்துடுறாரு. எங்கள் அப்பாட்ட போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணுக்கிட்டையும் போகிறாரு. பொண்ணுக்கிட்ட போய் வந்து எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கணும்னு சொல்ல போகும்போது அந்த எங்கள் அம்மா வந்து இருப்பாங்க, ஃபுல்லாக மேக்கப் போட்டு பொண்ணு வந்து அலங்காரம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மாப்பிள்ளை வந்து நான் பொண்ணோட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து நான் வந்து கல்யாணத்துக்கு வந்து ரொம்ப எனக்கு விருப்பமெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் வந்து பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு சந்தோஷம் தாங்க முடியல. 2 பேர் சந்தோஷப்படுறாங்க. பார்த்தீங்கன்னா ஜோடி எப்படி இருக்குதுன்னு. அப்படியே கட் பண்ணால் வந்து 2 பேர் உள்ள வந்துடுறாங்க. எங்கள் அம்மா வந்து இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை, இன்றைக்கெல்லாம் கல்யாணம் கேன்சல் கிளம்புங்க அப்படின்னு சொல்லும் போது வந்து எல்லாம் ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் கேன்சல் எல்லாத்துக்கும் சந்தோஷமாக இருக்குது இந்த மேக்கப் போடுற பொண்ணுங்களுக்கெல்லாம். அப்படியே வந்து நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை தேடி வந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து இங்கே லாஸ் ஆச்சு இல்லையா, அதாவது கடை ஃபுல்லாக இருந்துச்சுல, அங்கே பார்த்துட்டு இருக்கிறாங்க. கடை ஃபுல்லாக ரெடி பண்ணுறதுக்கு வந்து ஒரு 5 லட்ச ரூபா ஆகும், எப்போ தர போகிறீங்க அப்படின்னு வந்து ரவுடி பையன் கேட்கும்போது வந்து நீ வந்து செலவுன்றதெல்லாம் எனக்கு தெரியும், அன்றைக்கி 75,000 வாங்கிட்டு போய் 25,000 மட்டும் செலவு பண்ணியிருக்கேன், மீதி 50,000 பாக்கெட்டில் போட்டேன், இதெல்லாம் கொண்டு போய் ஓனரை சொல்லிடுவேன் அப்படி சொன்ன மிரட்டினோடனே வந்து அவன் வந்து பயந்து அங்கேயே ஓடிடுறான். சரி இதுதான் விட்டால் வேலைக்கு ஆகாதுன்னு வந்து பயந்து ஓடிடுறான். அப்புறம் வந்து நம்ம ஹீரோயின் வந்து இவன் இத்தனை நாள் ஏமாற்றிட்டு இருந்தான் இல்லையா, அதனால் வந்து அதெல்லாம் ஓனர்கிட்ட சொன்னால் பிரச்சனை ஆயிருன்னு அதுக்கப்புறம் வந்து சொல்ல மாட்டாங்கன்னு நினச்சிட்டு எப்படியோ தப்பிச்சா போகுதுன்னு வந்து அவன் வந்து பயந்து ஓடிடுறான். இதுக்கப்புறம் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து எப்படி ரெடி பண்ணுறாங்க கதையை அப்படி கட் பண்ண வந்து நம்ம ஹீரோ வந்து நைட்டுக்கு நிற்கிறாங்க. அவனை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு சத்தம் கேட்குது, இந்த குதிரை சத்தம் மட்டும் கேட்குது.
வெளியே பார்த்தீங்கன்னா அந்த ராஜகுமாருக்கு வர மாதிரி தான் கேட்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து தன்னோட ஆஸ்மரத்துக்கு வந்து, அதாவது தன்னோட அனாதை குழந்தைங்க வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த ஆஸ்மரத்துக்கு வந்து இவங்க தான் வந்து பாதுகாப்பாக இருக்க போகிறாங்க இனிமேல், இவங்க தான் எடுத்து நடத்த போகிறோன்னு சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு சின்ன வருத்தம் தான், நம்ம பொண்ணு விட்டு நம்மளை போகிறாளேன்னு. இருந்தாலும் ஒத்துக்கிறாங்க, நல்ல காரியம் தானே பண்ணுறான்னு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜகுமார் வந்துடுறான். சவுண்ட் அப்படியே சூப்பராக இருக்குது. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சைனே இது தான். வந்துடுறான் நம்ம ராஜகுமார் வந்துடுறான். வந்தோடனே வந்து நடந்ததெல்லாம் மறந்துடு, நான் வந்து உனக்கு கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது வந்து என்னை கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு கேட்கும்போது வந்து அவள் வந்து ஒத்துக்கிட்டான். 2 பேரும் வந்து ரொமான்ஸ் பண்ணுறாங்க. அப்படியே வந்து சீன் அப்படியே கட் ஆகுது. எல்லாருமே வந்து இங்கே சூப்பராக இருக்கிறாங்க, அது மாதிரி என்ஜாய் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. படத்தை கடைசி சீனில் வந்து இந்த சாதாரண பொண்ணும் இந்த ராஜகுமார் வந்து குதிரை ஏறி போகும்போது வந்து அந்த பக்கம் இருக்கிற ஏரியா ஃபுல்லாகவே அவளை பாராட்டுறாங்க, எல்லாருமே அவளை கொண்டாடுறாங்க. என்னடான்னு பார்த்தா வந்து அந்த பொண்ணு வந்து நிறைய உதவி செஞ்சுருப்பாங்களாட்டிருக்கு, ரொம்ப நல்ல பொண்ணாட்டிருக்கு. போகிற வரவங்களுக்கெல்லாம் ஸ்வீட்டு அது மாதிரி ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து ரொம்ப எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க, டாட்டா காட்டுறாங்க. ஒரு ராஜகுமார்னு ஒரு சாதாரண பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு, லவ் பண்ணி கல்யாணம் பண்ண முடியும்னு இந்த படத்தோட வந்து எண்டில் வந்து காட்டுறாங்களாட்டிருக்கு. அடுத்த படத்தில் வந்து நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.